லீ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு போவோம், அங்கதான் சூப்பரா இருக்கும். வரும்போது 5-6 மாத்திரை பறக்கி போட்டு எடுத்துட்டு வந்தேன், கேட்டா அதை காட்டுவோம். பின்ன இருக்காதா? பின்ன என்னைக்கு அந்த நாக்குச்சத்த சாப்பாடு சாப்பிடவா முடியும்? வா வா போவோம். அண்ணா 15 புரோட்டாவும் 4 ஆம்லேட் பார்சல். வாடன் காலை வெட்டி முறிப்பான். தம்பி இன்னாங்க உங்க பார்சல். 15 புரோட்டா 4 ஆம்லேட் மொத்தமா 190 ரூபா ஆச்சு. பாக்கி 10 ரூபா என்ன தம்பி? எப்படியோ பார்சல் வாங்கியாச்சு, இனி ஹாஸ்டல்ல போய் தின்ன வேண்டியதான். காய்ச்சல் இல்ல, சுவாறு தின்ன விடாது, அதான் தோசை வாங்கிட்டு வந்தோம்னு சொல்லலாம். எத்தனை தடவை சொல்லி இருக்கோம். காலேஜ் படிக்கும் போது இதெல்லாம் சகஜம் அப்பா. என்னல வாடனை காணல? அவன் நம்மள போட்டு விடுக்கலான்னு காத்திருப்பான்னு. என்ன இவனால காணல? வாடன்ட்ட சிக்கிட்டானுவலா? சிக்கனா என்ன மொத்தமும் முட்டங்கள்ல தான் நிக்கணும். நம்மள மாட்டி விடாமன்னா நல்லதுதான். கதவை திறங்கல. யோப்பா வந்துட்டானுவாப்பா. பார்த்து நிக்காத, போய் கதவை திறல. அவனை எவ்வளவு பெரிய சாதனைய படைச்சிட்டு வந்திருக்கான்னு, போய் கதவை திறந்து விடல. புரோட்டாக்கார பிரிங்கல மன ஆளை தூக்குது, டக்குன்னு தின்னுவோம். எப்பா என்ன ஒரு ருசி! எப்படியாக்கு இதெல்லாம் செய்யானுவளோ. அம்மா ஹாஸ்டல்லையும் போடுவானுவலே ஒரு சாம்பார், அது என்னத்துக்கு இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. இது மாதிரி ஒரு நாள் அது நாக்கு ருசிய வச்சு தரலாமா? போடுவானுவ சாம்பார். சி அதுதான். பின்ன ஒரு பவுன் 1 லட்சம் ரூபா வரும். இப்ப எடுத்துட்டு போய் போடல சொன்னேன்ல. இதை எடுத்துட்டு போய் நம்ம வார்டன்ட்ட காட்டுங்கள, இப்படி எல்லாம் ஒரு சாப்பாடு உண்டு, இது மாதிரி போடுங்கன்னு. ஹாஸ்டல்ல இருந்து வெளில வரட்டக்கா, வாங்க நீங்க என்ன ஹாஸ்டல்ல வராண்டான்னு. சரி சரி சீக்கிரம் சாப்பிடுங்கள, வார்டன் எப்பவாவது வந்து நிப்பான் அப்புறம் சரி. சரி இன்னும் தின்னும் பாரு. யாரோ கதவு தட்டு சவுண்டு கேட்கல. புரோட்டா எடுத்து மாத்தி வைங்கல, வாடம் ஏதாவது வந்தானே தீந்து. புரோட்டா எடுத்து அந்த கட்டில வெடியில வைங்க. இதோ வாரேன். அஜித் ஓடி போய் படு. ரமேஷ் போய் கதவை திறல. நீ போய் திற. எவனாவது ஒருத்தன் திறந்து தொலைங்கல. சரி நானே போய் கதவை திறக்கேன். 2 பேரும் வேன் வாய புலந்து வச்சு நிக்காதீங்க, ஒழுங்கா நார்மலா நில்லுங்க. சரி நீ ஓடி போய் திறடே. சார் வாங்க சார். என்ன அஜித், காய்ச்சல் பரவாயில்லையா? பரவாயில்ல சார், ஊசி போட்ட நல்லா வலிக்குது. இன்னமான அடிக்காம பாத்தியால? என்ன இங்க ஒரு வித்தியாசமான மனம் வருது, சால்னா மனம் மாதிரி இருக்கு. சார் அவனே சோறு சாப்பிட கூடாதுன்னு சொன்னாங்க, அதனால தோசை வாங்கிட்டு வந்தோம். அதுல சட்னி பதிலா சால்னா வச்சிருந்தாங்க. சரி அப்ப சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டானா? நீங்க 3 பேர் சாப்பிட போகலையா? போகணும் சார், இனிதான் போகணும். சீக்கிரம் போய் சாப்பிட்டுட்டு வாங்க. சரி நான் போறேன். பூட்டியாச்சு. ஆனா அஜித்லே நீ ஆக்டர் நிரூபிச்சிட்டல. ஊசி போட்டது வலிக்குன்னு சொன்னா பத்தியா, அங்க நிக்க. நீ தல அஜித்தே மிஞ்சிட்ட. அந்த பேர வச்சாலே நடிப்பு தானா வருது. சரி வாங்க சீக்கிரம் சாப்பிட்டுட்டு ஓடி போய் கை கழுவிட்டு வரோம். வேற ரூம்ல மனம் வருதுன்னு எவனா வந்து நிப்பான். புரோட்டா அண்ணா புரோட்டா தான். பஞ்சு போல இருக்கு. ஃபுல்லா சாப்பிட்ட பிறகு ஏப்போ வாரது இருக்கே, தனி ஃபீல் தான்டா. அது இந்த புரோட்டா சாப்பிட்டுட்டு வர ஏப்போலாம் சொல்லவே முடியாது. சரி வாங்கல ஓடி போய் கை கழுவுவோம். பிற கை கழுவு இடத்துல எவனா பார்த்தான்னா கேப்பான்னு. அடண்ட சொன்னா நம்ம போட்ட ஆக்டிங்க்கு சேர்த்து அடி கிடைக்கும். அடி இல்ல, நேரா வீடுதான். மூஞ்சி எல்லாம் நார்மலா வைங்கல, கைகளும் போகும்போது எவனாவது பார்த்தாலும் பிரச்சனை தான்.
நாங்கள் சும்மாவே நார்மலாக தான் இருப்போம். இல்லை நார்மலாக இருக்க சொன்னால் ரொம்ப நார்மலாக இருப்போம். நீ நார்மலா இருந்தாலே சந்தோஷம். நம்மள ரொம்ப நார்மலா ஒண்ணு இருக்கண்டாம். இல்லை வாங்கல ஓடிப்போம். லே வாங்கல, இதுல உட்காருவோம். சாப்பிட்டுட்டு ஒரு ஸ்டெப் கூட நடக்க முடியல. எனக்கு அப்படிதான் இருக்கு. சரி உட்காருவோம். நீ காய்ச்சல்காரம்பள, நீ உட்கார்ந்து எல்லாரும் வந்து யானி கேட்பாவ, அப்ப என்ன சொல்லுவ? யாராவது வந்து கேட்டா காய்ச்சல் சரியாயிட்டுன்னு சொல்லுவேன். வாங்க உட்காருவோம், ஏதாவது கதை பேசலாம். லே யார்ல இவன் இப்போ பேக போட்டுட்டு எங்க போறான்? ஆமா, இங்க இந்த மாங்காய் ஸ்மெல் வந்த போல இருக்குல்ல. அதான். லே வெளியில ஒரு மாமரம் நிக்கல, அதுல இருந்து வருமா இருக்கும். லே அது எங்க இருக்கு? நம்ம ஹாஸ்டல் எங்க இருக்கு? இவ்வளோ நாள் மனம் வராதது ஏன் இப்போ வருது? நீ ஆம்பளை ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுட்டு போற. கொண்டு அந்த பேக்கை பார்ப்போம். பேக்ல ஒன்றும் இல்லை. அதாம்ல ஒண்ணும் இல்ல, கொண்டா பாப்போம். லே கள்ள பய ஓடிட்டான். எனக்கு தோணுது அவன் பேக்ல தான் மாங்காய் இருக்குமோ. எனக்கும் அப்படிதான் தோணுது. ஏன் மூஞ்சி வச்சுட்டு வான்னு பார்த்தாலே தெரியுது. அதுவும் இல்ல, அவன் வந்த அப்புறம் தான் அந்த மாங்காய் ஸ்மெல்லே வருது. சரி வாழை ஓடி போய் பிடிப்போம், பிறகு ஒளிச்சு வச்சு விடுவோம், நமக்கு கிடைக்காது. ஏ ஓடுங்களே. லே மாங்காய் பறிச்சிட்டியா? லே மாங்காய் கொண்டு வரும்போது பயக்க பார்த்துட்டான் வேலை. சரி சரி டக்குன்னு கட்டில் கட்டியில் ஒளிச்சு வைப்போம். இன்னும் நீ இந்த டயருக்குள்ள போடு. லே எல்லாம் நார்மலா இருங்கண்ணா. லே சிவா, மூஞ்சி நார்மலாவே இல்லை, இவனே கட்டி கொடுத்துருவான். லே கதவை திறங்க. லே திறங்கன்னு சொன்னா திறக்க மாட்டியலால. என்ன திறக்கும்? லே நாங்க இந்த சைடு தாடியோம், நீங்க அந்த சைடு தாடுங்க. என்ன 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 தடுவீங்க? நாங்க எல்லாம் வச்சிருக்கோம் தடக்கு. என்ன 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 மாங்காய் வச்சிருக்கீங்களா நீங்க? நாங்க அப்பவே பார்த்துட்டோம். அண்ணா யார்ட்டே சொல்லிடாதீங்க அண்ணா. அப்படி வா வலிக்கு. எங்க இருந்து பறிச்சீங்க? இந்த ஹாஸ்டல் மாமரத்துல நல்லா பறிச்சீங்க. ஏ அந்த கிறுக்கு போய உளறிட்டாம்ல. எங்க உள்ள பேந்தியா தெரியல, நம்ம ரூம்ல வந்து மாட்டிட்டான். செத்தான் இன்னைக்கு அவன். அவனை போட்டு இந்த கட்டில் கடியில போட்டுருவோம். இவனை இன்னைக்கு அடிக்க அடியில ஆளா போறான். மாட்டிட்டியலா? சூப்பர். எங்க இருக்கு மாங்கா? நீ இப்படி கேட்காதுல சிரிப்பா வருது. ஏய் சிரிக்காத, பிறகு தரமாட்டாங்க, ஏமாத்திடுவாங்க. அண்ணா அண்ணா அந்த பேக்ல தானே இருக்கு, நானே எடுத்தாரேன். அந்த பேக்குள்ள பாருங்கண்ணா, மாங்காய் இருக்கு. இல்ல ஆமால இருக்கு. மனம் ஆளை தூக்குது. நம்ம ரூமுக்கு எடுத்துட்டு போயிரும். அண்ணா அண்ணா ஒரு மாங்காய் தானா பறிச்சோம். சரி சரி வாடண்டோன்னு சொல்ல மாட்டோம். இன்னி இப்படி ஒண்ணு பண்ண ஒண்ணும் கூடாது. அண்ணா இப்படி பறிக்க மாட்டோம்ண்ணா. பரீங்க, எங்களுக்கு பங்கு வரணும். யாருல மானத்தை கப்பல் ஏத்திட்டு இருக்கா? சரி சரி நாங்க வாடண்ட சொல்ல மாட்டோம். இன்னும் இப்படி பண்ண எங்களுக்கு பங்கு தர பாருங்க. லே இப்ப நீ என்ன பண்ண? இப்படி கேட்டா சொல்ல மாட்டா. இப்ப பாரு, அட்டியில வேணா நல்லா வந்து அடி சவுட்டு. நான் சாவுல சாவு. நான் கஷ்டப்பட்டு அங்க மரத்துல ஏறி பறிச்சுட்டு வருவேன்னா இவன் கண்டவனு கொடுப்பான். அவனும் வந்து பறவை பறிச்ச தாங்கலன்னு சொல்லிட்டு போறான். கிறுக்கு பயில சாவு. மூஞ்சில குத்துல இனி என்ன அடிச்சேன்னா வாடண்ட சொல்லி விடுப்பேன். அப்புறம் நாங்க போய் வாடண்ட சொல்ல மாதிரி வரும். என்னத்த சொல்லுவிய? அன்னைக்கு ஒரு நாள் நீ வாடனே தெரியாம நெல்லிக்காய் பறிச்சு இருந்தே இல்ல, அதை நாங்க சொல்லுவோம். சொல்லிடாதீங்களா ப்ளீஸ்ல, நான் இனி இப்படி பண்ண மாட்டேன். ஒரு கம்பு அடிச்சுட்டு வந்து இவனை அடிச்சாதானே ஆத்திரம் தீரும். அடிக்கல ப்ளீஸ்ல விட்டா. அடுத்து இது போல செய்யுதுக்கா. ஆனா அடி வாங்கி சாவல. நான் வாங்கிக்கோ டிஷ்ஷும். ஆனா நீ ரூமுக்குள்ளே ஏத்த விடாது. எந்த தெருவுலையும் போய் கிடக்கட்டு. கொண்டு வந்தோட மாங்காவை தின்னு தீத்தாச்சு. பின்ன என்ன ருசி? சும்மாவாத வச்சிருக்க முடியும். உப்பு மிளகும் போட்டு தின்னாங்க போயிட்டே இருக்கும். போற போக்கே தெரியாது. இல்லையா அஜித்து, இப்ப ஹாஸ்டல் எப்படி இருக்கா? பிடிச்சிருக்கா? உன வீடு பிடிச்சிருக்கா ஹாஸ்டல் பிடிச்சிருக்கா? ஹாஸ்டல்ல வந்து இவ்வளவு நாள்ல இவ்வளவு சம்பவம் கட்டியாச்சு. லே அந்த மாங்காய் ருசி நாக்குல பட்டோன்னு திரும்ப திரும்ப சாப்பிடணும் போல இருக்கு. வெளியில ஒரு மரம் இருக்கு, அதுல போய் பறிச்சு தின்னுவோமான. எதுக்கு அந்த பையில போல நம்மளும் மாட்டாக்கா? இந்த வாட்டி நான் ஒண்ணும் போய் பறிக்க மாட்டேன்.
தெரியாது. இப்ப யாரு போவோன்னு சொன்னா? நீ பிளான் நான் போட்டுட்ட, நான் ஒன்னும் போக மாட்டேன், நீங்க போங்கன்னு. டேய் போம்ல ப்ளீஸ்ல. ரமேஷ் நீ யார்ல? நீ தான் கரெக்டா இருப்ப மறையாடக்கு. என்ன பார்த்தா என்ன பண ஏறி போலையால இருக்கு? அப்படி ஒண்ணும் இல்ல, உன்னை பார்த்தா நல்லா நிறைய டேலண்டட் மேன் மாதிரி இருக்கு. அதான் ஐஸ் வச்சாச்சுல்ல, வாங்க போவோம். லே இப்போம்மா போக்கு? இல்ல இப்ப நம்மள போகணும். ஏன்னா இப்பதான் இந்த மழை பெய்தா யாருமே வெளில போக மாட்டாங்களா. நம்ம இப்ப போனா யாரும் பாக்குறதுக்கு அவ்வளவு வாய்ப்பே இல்ல. சரி வாங்க போவோம். யாரி பறி யாரி பறிக்கிறது பிரச்சனை இல்ல, யாராவது வந்து பார்த்துட்டா என்ன பண்ணுது? சீக்கிரம் யாரு பறிச்சா யாரும் வரமாட்டாங்க. டக்குன்னு யாரி பறியலே, நேரம் ஆக்காத. என்ன தெரியுமா செய்ய? இந்த புதருக்கு அடுத்து சாடி அந்த மரத்து மேல ஏறி பறிச்சு இந்த சைடு தூக்கி போடு. நாங்க என் பேக் இருக்கு எடுத்துட்டு வந்தேன், அதுல போடுவோம். அந்த பையில உள்ள மாதிரி மாட்டாம எடுத்துட்டு போகணும். மாட்டிட்டோம்னா அவ்வளவுதான். லே நம்ம இங்க எதுக்கு வந்திருக்கான்? அவன் அங்க போய் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க. லே உட்கார்ந்துருக்க. நான் இப்ப எதுக்கு உட்கார்ந்தேன்னு தெரியுமா? யாராவது வந்து பார்த்தா கூட சொல்லிடலாம்ல, நாங்க சும்மா தான் இங்க உட்கார்ந்துருக்கோம். நீங்க ஃபர்ஸ்ட் மூஞ்சி அப்படி பேன் வைக்காதீங்க, கேஷுவலா இருங்க. ஏதோ சொல்லுங்க, நாங்களும் பார்த்துட்டே இருப்போம் நீ என்ன பண்றேன்னு. நாங்க மட்டும் பறிச்சு போடுறத பிடிக்கலன்னு நீ மட்டும் தான் பிடிக்கணும். செத்த பார்த்துக்க. மாங்கால ஒரு ஸ்கிராட்ச் பட விடாது. நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் மாங்காய் பறிச்சு போடணும்னா அப்ப நீங்க? நாங்க ரெண்டு பேரும் யாராவது வருவாங்களான்னு பார்த்துட்டு இருக்கோம். இவன் லெஃப்ட் சைடில் பார்ப்பான், நான் ரைட் சைடில் பார்ப்பேன். யாராவது வந்தா சொல்லலாம். உடனே நீ என்ன செய்ய தெரியுமா? மரத்துலேருந்து அப்படியே குதிச்சிரு. நீ மாங்காய் எல்லாம் பறக்கி போட்டு அந்த சேர் கடியில் வச்சிரு. இன்னும் மாட்ட மாட்டோம். சொல்ல கேளுங்க, நீங்க நின்று ஒன்றும் பார்க்கണ്ട. நீங்க அதை சேர கேஷுவலாக நின்று அப்படியே அந்த சைடில் பாருங்க. நான் நடு மாங்காய் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். யாரா வந்தாங்கன்னா சொல்லுங்க, நாங்க ரெண்டு பேரும் கரெக்டா வந்து ஒழுங்கா இருந்துடலாம். லே ரமேஷ், உனக்கு மரம் யாரவும் தெரியாது. மரம் யாராவது சொன்னாலும் கேட்க மாட்டேன். ஏன்னா இங்க யாருக்குமே மரம் யாரவும் தெரியாது. நீ மரத்துல ஏறிட்டு சும்மா நிக்கணும் கூடாதுன்னா முடிஞ்ச அளவு பறிச்சு போடு. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பறிச்சு போடு. ஒன்னு உப்புல போட்டுடலாம், இல்லைன்னா உப்பு மூலம் போட்டு நம்மளே அவ்வளோத்தையும் தின்னலாம். நீ அப்படியே புடுங்கி தள்ளிடுவ. அன்னைக்கு ஒரு மாங்காவும் பறிச்சுட்டு இறங்குனவன் தான்ல நீ. அன்னைக்கு எனக்கு காலு வலியா இருந்தல. இல்லைன்னா அப்படியே ஒரு சாக்கு மாங்காய் பறிச்சு இறக்கிடுவேன். வாய்க்கால வச்சுட்டு சும்மா இருல. வாய்க்கால்னா என்னல? மூக்கு கீழே ஒண்ணு இருக்குல்ல, அதான். ஓ அதே பேர் தான் வாய்க்காலா? சரிலே, நான் மரத்துல யாருக்கேன். லே யாராவது வந்தாங்கன்னா விட்டுட்டு ஓடியாதீங்கள. அப்படியெல்லாம் ஓட மாட்டோம். உங்களை பத்தி தெரிஞ்சனாலதான் சொல்லுது. அடி வாங்கி சாவட்டு நம்ம ஓடி தப்பிடுவோம், நீங்க ஓடுவீங்களா? போக மாட்டோம்ல. யாரு? இந்த சிரிப்புல எனக்கு ஒரு ஆப்பு இருக்குன்னு தெரியுது. ஆப்போ இல்ல காப்போ இல்ல, யார்ல? லே யாராவது வந்தாங்கன்னா ஒரு சவுண்ட் விடுங்கண்ணா. இன்னைக்கு இந்த மாங்காவை கொண்டு போய் உப்பு மிளகா பொடியும் போட்டு சாப்பிட்டு பார்த்துக்கா. இப்பமே நாக்குல இருந்து எச்சி ஊறுது. ஏ ரமேஷ், என்னத்தையும் பறிச்சு போடல. எவ்வளவு நேரம் ஆச்சு ஒன்னத்தையும் பறிச்சு போடாம சும்மா அங்க மரத்துல ஏறி நிக்க. ஏதோ சொன்னா அப்படியே மரத்துல ஏறி பறிச்சு கிழிச்சு வேணும். இல்லை யாராவது வாராங்கன்னு பார்த்துடுங்க. வார்டன் இங்க என்னெல்லாம் பண்ணுதீங்க? அது வார்டன், நாங்க சும்மா அங்க காத்து வாங்க வந்தோம். அதிகம்ல மரத்துல இஞ்சால வந்த கொஞ்ச நாள்ல மட்டியாச்சு. நீ வீடுதான். ஒண்ணு செய்ய மாட்டாங்க. நீ பயப்பட்டு மூஞ்சில காட்டி கொடுக்காத. வார்டன் சார், நீயும் இங்க காத்து வாங்க வந்த? ஆமா சார். என் ரூம் முன்னாடி வந்து முட்டங்கால் போட்டு நில்லுங்க, அப்போ நல்லா காத்து வரும். எல்லாரும் இன்னே 10 மணி வரை இதுல நம்மள முட்டங்கால் போட்டு நிக்கணும், எந்திரிக்கவே கூடாது.
அந்த ஸ்டடிக்கு வர பயிலும் எல்லாம் பார்த்து பார்த்து சிரிக்கணும்ல உங்களை. அப்பமாவது ரோசம்னு ஒன்று வருதோன்னு பார்ப்போம். அண்ணா அண்ணா முட்டங்கள் போட்டு நிக்கிய. மாங்காய் என்னத்தையாவது பறிச்சீங்களா? பறிச்சு என்ன கொஞ்சம் தரலாமே. நாங்கள் மட்டும் கேட்டோன்னு தூக்கி தந்தோம்ல, நீங்கள் மட்டும் பறிச்சுட்டு ஒழிச்சு வைக்கீங்க பார்த்தீங்களா? இவனும் ஒருத்தன் வாடி சோதிக்காம போங்கல அங்க. இல்லையே வாப்போம். இல்லையா அஜித், உங்க அப்பா நம்பர் சொல்லு. சரி இல்லைன்னு கால் பண்ணி சொல்லட்டு. மாங்காய் பறிச்சுட்டு நடக்கணும். மாங்காய் காலேஜ் படிக்க வரியலா, மாங்காய் பறிக்க வரியலா? சார் ப்ளீஸ் சார், வேண்டாம் சார், மன்னிச்சிருங்க சார், நான் இனி இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன். இல்லையா உங்க அப்பா எது கொண்டு எங்க விட்டுட்டு போனாரு? இந்த பையில கூட சேர்ந்து அட்டகாசம் காட்டுறதுக்கா? எல்லாரும் வந்து ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதிட்டு போங்க. இன்னி யாராவது இப்படி பண்ணீங்கன்னா வீட்டுக்கு தான் போகணும். மாங்காய் பறிக்கேன், தேங்காய் பறிக்கேன், எங்கேயாவது மரத்துல ஏறி விழுந்தீங்கன்னா நான் தான்ல பதில் சொல்லணும். கொஞ்ச நாள் முன்னாடி தான் ஏதோ ஒரு அட்டகம் கட்டி மன்னிப்பு கடிதம் எழுதுனேன். திரும்பவுமா? கடவுளே. மன்னிப்பு கடிதம் எழுதுறது கூட பிரச்சனை இல்லை, நம்ம போடுற வீடியோக்கு யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. பார்த்தீங்களா, ரொம்ப கஷ்டமா இருக்கு.